ஹாய் வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. 50வது வீடியோ வைத்தீஸ்வரன் கோயிலில் எடுத்தோம். அதாவது என்னை வளர்த்து ஆளாக்கிய நக்கீரன் குடும்பத்திற்கும் அண்ணன் நக்கீரன் கோபாலுக்கும் சமர்ப்பித்தோம். இது எங்களது ருத்ரன் 2.0வின் 100வது வீடியோ. இந்த வீடியோவை நாங்கள் யாருக்கு சமர்ப்பிக்கிறோம் என்றால், சமீபத்தில் மறைந்த எனது மனைவி சுஜாதாவின் தாயாரும் எனது மாமியாருமான ஜெகதீஸ்வரி அம்மையாருக்கும் மற்றும் என்னுடைய மாமனார் பாஸ்கர் தாஸ் அவர்களுக்கும் என்னுடைய மைத்தினர் பிரதாப் கணேஷ் அவர்களுக்கும் இந்த எங்களது 100வது வீடியோவை சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தோன்னு சொன்னால், எருமை வெட்டி பாளையம் என்ற ஊரில் ஒரு 2000 வருஷம் கடந்த 2000 வருஷம் பழமையான சிவன் ஆலயத்தில் இருக்கிறோம். சிவனின் பெயர் வரமுக்தீஸ்வரர், அம்மையார் பெயர் காமாட்சி அம்மையார். இந்த கோயில் அதான் 2000 வருஷம் பழமையானது. இதில் பல சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. அதாவது இங்கே நவகிரகம் இல்லை அப்படின்றலாம் சொல்கிறாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கோயில் நிர்வாகிகள் எடுத்து மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்துக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ இது அதாவது 2000 வருஷம் பழமையான ஒரு கோயில். இது இந்த சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சுவர்கள்லாம் விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் 2010லேருந்து பொதுமக்கள் அது தலையிட்டு அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அறநிலைத்துறையும் இந்த கோபுரம் கட்டுவதற்கு செய்வதாக இந்த கோயிலின் நிர்வாகி ஐயா ஜோதி அவர்கள் நம்மிடையே கூறியுள்ளார். பார்ப்போம். மேலும் பற்பல அதிசயமான நிகழ்வுகள் இந்த கோயில் நடந்தேறியுள்ளன. அதாவது பங்குனி உத்தரத்தில் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குமா. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் சூரியன் அதால் மேலேயும் ஈஸ்வரர் மேலேயும் ஒளி தருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் இங்கே நவகிரகம் கிடையாது. எல்லா கோயிலையும் நவகிரகம் இருக்கும். இங்கே ஏன் கிடையாதுன்னு சொன்னால், அந்த வரமுக்தீஸ்வரரே இந்த நவகிரகத்திற்கு நீங்கள் அதை சுற்றினா என்ன பலன்லாம் கிடைக்குமோ அவ்வளோ பலனையும் அவர் உள்வாங்கி சொல்கிற விவரங்களை இந்த கோயில் முக்கியஸ்தரான ஐயா ஜோதி அவர்களிடம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். வாங்க போகலாம். வணக்கம். என் பேர் ஜோதி. இவர் பாலன். அவர் சபதி மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்காரு. அவர் பேர் தமிழரசன். இது பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா, சென்னையிலேருந்து ரெட்டில்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர். கார்னடை அடுத்து ஆத்தூர் வழியாக வந்தீங்கன்னா புதிய எருமை வெட்டிய பாளையத்தில் இந்த வரமுக்தீஸ்வரர் உடனுரை காமாட்சி அம்பாள் ஸ்தலம் இருக்கிறது. இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா சுமார் 2000 வருஷம் பழமை வாய்ந்தது. இது லேட்ரிக் ஸ்டோனால் கட்டியிருக்காங்க. லேட்ரிக் ஸ்டோன்னாக்கா செம்மர கல்லுன்னு சொல்லுவாங்க. இது திருக்கல்லுன்னுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல் நம்ம பார்க்குறது ஒரு அதிசயம்தான். அந்த வகையில் இந்த இடத்துல இந்த கிராமத்தில் ஈசான மூலையில் இந்த திருக்கோயிலை அவங்க கட்டியிருக்காங்க. இந்த கல்லுக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். நீரோட்டம் உள்ளது, உயிர் உள்ளது. அதனால தான் இந்த கல்லை இந்த இதில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னாக்கா 2010க்கு முன்னாடி எந்த பூஜை புனஸ்காரம் எதுவுமே இல்லாமல் சிதிலம் அடைஞ்சிருந்தது. போக முடியாது, வர முடியாது, காம்பவுண்டெல்லாம் விழுந்துட்டு இருந்தது. பிரகாரத்தில் வேலிகத்தா செடி, நெறிஞ்சு முள், பிரகாரத்தில் சில சிலைகள், துர்க்கை, விஷ்ணு இதெல்லாம் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த ஸ்தலம் தான் இது. இதில் கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு முழு முயற்சியோடு இந்த ஸ்தலத்தை இப்படி வச்சிருப்பதால் நம்ம கிராமம் ரொம்ப கீழ்த்தங்கி போயிட்டுருக்கு. அதனால் இதை நம்ம ஒரு முயற்சி எடுத்து பண்ணணுன்றதுக்காக நாங்கள் இதை முயற்சி எடுத்து இதுக்கு உண்டான வேலையை ஆரம்பித்தோம். 2010 தான் ஆரம்பித்தோம். இது பார்த்தீங்கன்னாக்கா 2010 ஆரம்பிக்கும்போது இதனுடைய முதல்ல இந்த காம்பவுண்ட் ஒர்க்கை தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த காம்பவுண்ட் ஒர்க்கை ஆரம்பித்து அதை முடித்த பிறகு தான் ஒவ்வொரு வேலையாக நாங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். இதில் விசேஷம் என்னென்னாக்கா, இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னாக்கா, பங்குனி மாதம் உத்தரத்தில் சுவாமிக்கு நாங்கள் திருக்கல்யாணம் பண்ணுவோம். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கனாக்கா சூரிய ஒளி வெளியிலிருந்து கிட்டத்தட்ட இது எவ்வளோ லாங் இருக்கும்,
ஒரு 200 மீட்டர். கிட்டத்தட்ட 200 மீட்ரு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருவறைக்குள்ளே சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போவோம். அந்த பங்குனி மாதம் உத்தரம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாமிக்கு திருக்கல்யாணமும் பண்ணுவோம். இப்போது பண்ணியிருக்கிறது வந்து 9ஆவது வருஷம் சாமி திருக்கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் படும், அப்பாவுக்கும் படும், 2 பேருக்கும் ஒரே டைமில் படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்தில் வந்து நவக்கிரகம் இருக்காது, கொடிமரமும் இருக்காது. 9 நவக்கிரகங்களே உள்ளடக்கினவர் தான் அப்பா. அதனால் நவக்கிரகமும் இருக்காது, கொடிமரமும் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து நந்தீஸ்வரனை பார்த்திங்கன்னா நந்தி வந்து நம்ம பார்க்குற எல்லா ஸ்தலத்துலையும் வந்து நேராக சுவாமியை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கனாக்கா தலையை சாய்ச்சா மாதிரி வச்சுருப்பார். ஒரு கண் பார்வை மட்டும் நேராக அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு கண் வந்து அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த டைரெக்ஷனில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரே திசையை நோக்கி இருப்பாங்க. அதுவும் கிழக்கு நோக்கி இருப்பாங்க. அம்மா வலது பக்கமும் அப்பா இடது பக்கம். அதே மாதிரி கல்யாண கோலத்தில் இருப்பாங்க. அதனால தான் இங்கே வந்து மக்கள் வந்து 60ஆம் கல்யாணம், இவங்க கல்யாண கோலத்தில் இருக்கிறதால 60ஆம் கல்யாணம் பண்ணுறாங்க. அதேமாரி ராஜகோபுரம் 4 நிலை ராஜகோபுரம். நம்ம பார்க்குற எல்லா ராஜகோபுரமே பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தப்படையில் தான் இருக்கும். 3, 5, 7, 9 அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ரெட்டைப்படையில் பண்ணியிருப்பாங்க. அது வந்து வேதங்களை கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப பழமையான ஸ்தலன்றதால மக்கள் வந்து விரும்பி வராங்க. அந்த விரும்பி வரும்போது அவங்க வந்து இவர்கிட்ட வேண்டுதலை வச்சு அவங்க வந்து அதுக்கு உண்டான நல்ல பலன் அவங்களுக்கு கிடச்சி அதன் மூலியமாக அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை எங்களுக்கு பண்ணுறாங்க. அதன் வழியில் நாங்களும் சின்ன சின்ன இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு வரோம். இது வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதால அவங்களும் எங்களுக்கு சில உதவிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த பணியும், அதே மாதிரி கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடும் அவங்க இதுக்கு வந்து முழு முயற்சி எடுத்து அதுக்குண்டான வேலைகளும் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காம்பவுண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து 63 நாயன்மார்களை கணக்கு பண்ணி 63 நந்திகளை போட்டிருக்கோம். இப்போ தான், ஏற்கனவே அது கிடையாது, இப்போ போட்டது தான் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இப்போது 8 வருஷம் நாங்கள் சுவாமி திருக்கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து டெம்பரவரியாக ஒரு மேடை போட்டு அது மாதிரி தான் பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பான்செட் பண்ணியிருக்காரு. பான்செட் பண்ணி அவரே அந்த மேடையை கட்டி கொடுத்து 9 வருஷம் அந்த திருக்கல்யாணமும் நாங்கள் அதில் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி இது பார்க்குற இப்போ இனிமேல் பார்க்குற பக்தர்களும் சரி இந்த ஸ்தலத்துக்கு வந்து வருகை தந்து இவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணாவே போகிறோம், உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் நல்லா ஒரு பலன் கிடைக்கும். அதன் வழியில் நீங்களும் நல்ல வழிக்கு கொண்டு போகலாம். அந்த வகையில் நீங்களும் வந்து இதுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச இந்த திருப்பணிக்கு உதவுனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு நாங்கள் வந்து உள்ளமைப்பு வெளியமைப்பு எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பிரகாரத்தில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராஜகோபுரம் வேலையும் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் என்டோமெண்ட்லேயும் எங்களுக்கு பண ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதன் மூலியமாக அந்த வேலையை ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு உண்டான இன்னும் அதுக்கு சில வேலைகள் பண்ண வேண்டியிருப்ப அந்த ஒதுக்கீடு குறைவாக இருப்பதால் மேலும் நீங்களும் கொஞ்சம் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து சீக்கிரமாக கிட்டத்தட்ட அவங்க சபதிங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு 10லேருந்து 12 மாதத்துக்குள்ளே அதை முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10லேருந்து 12 மாதத்துக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுவும் பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் தான் பண்ணிட்டு வராங்க. சுண்ணாம்பு கடுக்கா பண்ண வெல்லம் இதை கொண்டு தான் ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டு வராங்க. ஏன்னா பழமையை வந்து எப்போவுமே நம்ம வந்து போகக்கூடாது. அந்த வகையில் தான் இப்போ அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்போட எல்லாருடைய ஒத்துழைப்போட வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். நம்மிடையே வந்து இப்போ வந்து தமிழரசன் என்ற ஒரு ஸ்தபதி அவர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு 130க்கும் மேற்பட்ட ஆலயங்களில் அந்த திருப்பணி, அந்த சிலைகள் நிர்மாணிப்பது மற்றும் பல பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார். அவர் தான் வந்து இது 2000 வருடத்துக்கு முந்தைய அந்த ராஜகோபுரத்தை புதியதாக நிர்மாணித்து நம் கண்முன்னே அந்த பழைய காலத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய வல்லமை படைத்தவராக அறியப்படுகிறார். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 9 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது புதிய எருமவெட்டிப்பாளையம், காரனோடையிலேருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டரு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷங்கள் உள்ள மேல்பட்டதாக தான் இருக்குது இந்த கோயில். இது என்னை கூட்டு வரக்குள்ளே பார்த்திங்கன்னா வெறும் முள் செடிகளாகவும் நிறைய மரங்களும் செடிகளுமாக இருந்துச்சு. நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுகளாக கிராமத்துலேயும் மற்ற டோனர்களையும் பார்த்து கொஞ்சம் வசூல் பண்ணி ஒரு கோபுரம் ஆரம்பித்தோம். நம்ம சிவாலயம் அதை ஆரம்பித்து அதே மாதிரி பழைமை மாறாமல் அந்த கடுக்காய் பணம் வெல்லம் சுண்ணாம்பு அதை வச்சு பண்ணோம்.
இப்போ பார்த்திங்கன்னா ராஜகோபுரமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90-90% நல்லபடியாக முடியும் என்று நம்புகிறோம். அடுத்த இயரில் கும்பாபிஷேகத்துக்கு ரெடியாக இருக்குது. அதுவும் நம்ம பழமை மாறாமல் ஒரு விஷயமாக செய்கிறோம். அதை கடுக்காய் பண வெள்ளத்தோடு செய்கிறோம். கவர்மெண்ட் உத்தரவோட, என்டோமெண்ட்டோடைய உத்தரவோடு செய்கிறோம். அது பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த கோயிலில் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா 4 நிலை தான் இருக்கும். எங்கே பார்த்தாலுமே ஒரு 3 நிலை, 5 நிலை, 7 ஒத்தப்படையில். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 நிலை, ஒரு மனிதனுடைய அமைப்பு அப்படியே அதில் கொண்டு வந்துருப்பாங்க. அது அந்த சித்தர்கள் காலத்தில் சித்தர்களுடைய அனுமதி பெற்று ராஜன் காலத்தில் அது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதில் பார்த்திங்கன்னா முக்கிய இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்காரு இந்த வரமுக்தீஸ்வரர், அப்படி தான் சொல்லலாம். அதை ஏன்னா வர்றவங்க எல்லாம் திரும்ப திரும்ப இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதுமாரி கிராம ஒத்துழைப்பு, மற்றபடி எல்லோரும் இந்த ஒர்க்கு பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஜோதி அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய அன்பர்கள் வராங்க, வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இங்கே ஒரு அருமையாக இருக்குது. இதுக்கு முன்பாக அவங்க ஜோதி அண்ணா பேசுனது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஆச்சரியங்கள் நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கருவறையில் பார்த்திங்கன்னா 3 விளக்கு இருக்கும். கருவறைக்குள்ளே பார்த்திங்கன்னா காற்றே போகாது, ஒரு துளி காற்று கூட போகாது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விளக்கு மட்டுமே நல்லா நேராக எரியும். ஒரு விளக்கு மட்டும் தாண்டவம் ஆடும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு அதிசயமாக தான் இருக்குது. அதே போல் பங்குனி உத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா சூரிய ஒளி வந்து கரெக்டாக அவருடைய முகத்தில் அடிக்கும். அதே போல் அம்பாளுக்கும் 2 பேருக்குமே ஒரே டைமிங்கில் வருவாங்க. அன்றைக்கி திருக்கல்யாணம் வச்சுருப்பாங்க. அங்கே நல்லா சிவராத்திரிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய லெவலாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடக்குது. மேற்கொண்டு இந்த பணியை வந்து சிறப்பாக ஒரு 2025 முடிச்சு கொடுக்கலான்னு ஒரு உத்தரவு வாங்கியிருக்கோம் கவர்மெண்ட் உழைப்போட. ஸ்தபதி அரசன் அவர்கள் வந்து இந்த வரமுக்தீஸ்வரர் வந்து வரமும் கொடுப்பார், முக்தியும் கொடுப்பார். கோயிலினுடைய சிறப்புகள் எல்லாம் சிறப்பாக சொன்னார். அவருடைய இந்த ராஜகோபுர திருப்பணி வந்து நல்லபடியாக முடிந்து நம்ம வந்து அதை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கிறோம். அவருக்கு எங்கள் ருத்ரன் 2.0 சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்.